ஆஃபீஸ் சென்றிருந்த தன்னுடைய கணவனுக்கு வேகமாக ஃபோன் செய்தாள் மனைவி. கணவன் ஃபோனை அட்டன் பண்ணவுடன் ஐ லவ் யூங்க என்று முதலில் ஆரம்பித்தாள் மனைவி. உடனே கணவன், ஹேய், உனக்கு வேற வேலையே இல்லையா? இப்போ இதை சொல்ல தான் வேகமாக கால் பண்ணியா என்று கேட்டான் கணவன். உடனே மனைவி, ஏன் பாவா இப்படி கோச்சுக்கிறீங்க என்று இழுத்து இழுத்து பேச ஆரம்பித்தாள். உடனே கணவன், ஹேய், அறிவில்லை, நான் மீட்டிங்கில் இருக்கேன், ஃபோனை முதல்ல வை என்று கோபமாக கத்திவிட்டு ஃபோனை கட் செய்தான் கணவன். நைட் 11 மணி போல காலிங் பெல் வீட்டில் அடித்தது. வேகமாக மனைவி எழுந்து போய் கதவை திறந்தாள். ரொம்பவே சோர்வான முகத்தோடு காணப்பட்டான் கணவன். ஏங்க வர்றதுக்கு இவ்வளவு லேட்டு என்று மெதுவாக கேட்டாள் மனைவி. நான் என்ன சும்மா ஊர் சுற்றிட்டு வரேன்னு நினச்சிட்ருக்கிறியா? அதிகமாக வேலை இருந்தது, ஏன் லேட்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறியே என்று மீண்டும் கத்த ஆரம்பித்தான் கணவன். நான் ஏன் லேட்டுன்னு தானங்க கேட்டேன், அதுக்கு போய் ஏங்க இப்படி கத்துறீங்க என்று அமைதியாக சொன்னாள் மனைவி. அப்புறம் என்ன டெய்லி இப்படி கேட்டு நச்சரிச்சுக்கிட்டே இருந்தா கோவம் வராமல் என்ன வரும் என்று சொன்னான் கணவன். என்னது, நான் நச்சரிச்சுக்கிட்டே இருக்கேனா? லவ் பண்ணும்போதெல்லாம் நான் ரொம்ப சந்தோஷமாகவும் இனிப்பாகவும் இருந்தேன், இப்போது திருமணமானவுடன் கசக்கு செய்யுதா நச்சரிக்கிறேனா என்று கோபமாக அவளும் கத்தினாள். உனக்கு இப்போ என்னதான் பிரச்சனை? எப்போ பார்த்தாலும் லவ் பண்ணும் போது நல்லா இருந்தீங்க, கல்யாணம் ஆனோன்னு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க, நான் பண்ண பெரிய தப்பே உன்னை லவ் பண்ணது தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு கணவன் சொன்னவுடன் அதிர்ந்து போனாள் மனைவி. என்ன சொன்னீங்க? லவ் பண்ணது பெரிய தப்பா? அது இப்போ தான் தெரியுதா உங்களுக்கு என்று அவளும் கத்த ஆரம்பித்தாள். உடனே கணவன், சும்மா கத்திக்கிட்டே இருக்காத, எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. ஆமாம், இப்போ அதுக்கு என்ன, உன்னை லவ் பண்ணது மிகப்பெரிய தப்புன்னு தான் நான் நினைக்கிறேன் என்று அவனும் கத்த ஆரம்பித்தான். இருக்கும்போது உங்களுக்கு அருமை தெரியாதுங்க, நான் இல்லாத போது தான் என்னுடைய அருமை உங்களுக்கு தெரியும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது கணவனுக்கு மேலும் டென்ஷனாகி, இப்படியே சொல்லி பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருக்காத என்று சொன்னான் கணவன். பிளாக்மெயிலாம் நான் பண்ணலைங்க, நிஜமாக தான் சொல்கிறேன். கண்டிப்பாக நான் உங்களை விட்டு போய் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறதா முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு அவளும் வேகமாக கத்தினாள். உடனே கணவன், போ, அப்பயாவது நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கதவை வேகமாக அறைந்து சாத்திவிட்டு உள்ளே சென்றான். சரி, நான் போயிடுறேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக அவளுடைய பையை எடுத்து அவளுடைய துணிமணிகளை எல்லாம் இழுத்து அந்த பையில் திணித்து கொண்டு தன்னுடைய அம்மா வீட்டிற்கு புறப்பட்டாள் மனைவி. 1 மாதம் ஆனது. 1 மாதம் முடிந்த பின்னர் அவளை தேடிக்கொண்டு வீட்டிற்கு வந்தான் கணவன். வந்தவுடன், ஏன் இப்போ வந்தீங்க என்று மீண்டும் கோபமாக கேட்டாள். ஏன் நான் வரக்கூடாதா என்று மீண்டும் அவன் கத்த ஆரம்பிக்கும் பொழுது, சரி நான் போயிடுறேன், ஆனால் போகிறதுக்கு முன்னாடி உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், ஒன்று சொல்ல வேண்டியது இருக்குது, அதை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன் என்று கணவன் சொல்ல ஆரம்பித்தான். சரி சொல்லுங்க, என்ன சொல்லணுமோ சீக்கிரமாக சொல்லிட்டு போங்க என்று மீண்டும் கோபமாக கத்தினாள் மனைவி. உடனே கணவன், ஏன்பா என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற? நான் அன்னைக்கு பேசினது சரின்னு நான் சொல்லலை, தப்பு தான், ஆனால் ஏதோ ஒர்க் டென்ஷனில் அப்படி சொல்லிட்டேன். சத்தியமாக மனசில் இருந்து நான் என் வார்த்தையை சொல்லவே இல்லை, கோபத்தில் வந்த வார்த்தைகள் தான். உனக்கு எவ்வளவு வலிக்கும் அப்படின்னு நான் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு எவ்வளவு வலிச்சுதோ அதை விட பேசின எனக்கு அதுக்கப்புறம்தான் அதிகமாக வலிச்சுது. நான் போன்னு சொன்னால் உடனே நீயும் விட்டுட்டு போயிடுவியா? இல்லை, நீ போயிட்ட, ஆனால் அந்த 1 மாதம் எனக்கு எவ்வளவு கஷ்டமாக இருந்ததுன்னு தெரியுமா? நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியலை, உன்னுடைய ஞாபகமாகவே தான் இருக்குது. நீ எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுறது, என்கிட்ட கோபமாக பேசுவது, பின் என்னை வாஞ்சையோடு பார்த்து கொள்வது, இப்படி எல்லாத்தையும் என்னால் நினச்சி பார்த்துக்கிட்டே நானும் 1 மாதம் இருந்துட்டேன். உன்னை வம்பு இழுக்காமல் என்னுடைய நாளே ஓடவே மாட்டேங்குது. நீ போடுற காஃபி, உன்னோட திட்டல், உன்னுடைய கோபம், அடம், உன்னோட அந்த ஸ்பரிசம், இதெல்லாம் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியலை. ப்ளீஸ் வீட்டுக்கு வந்துடுமா என்று கெஞ்சலான முகத்தோடு பேசினான் கணவன்.
உடனே மனைவி, முடிச்சிட்டிங்களா, பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சிட்டிங்களா, உடனே கிளம்புங்க என்று வேகமாக கேட்டாள் மனைவி. உடனே கணவன், சரிம்மா, அப்புறம் உன் இஷ்டம், நீ கண்டிப்பாக வீட்டுக்கு வருவ அப்படிங்கிற நம்பிக்கையோடு நான் போகிறேன் என்று சொல்லிவிட்டு மீண்டும் மனைவியை திரும்பி பார்த்து, கடைசியாக ஒன்று மட்டும் சொல்லிடுறேன், சொல்லிடவா என்று கேட்டான் கணவன். என்னதான் சொல்லணுமோ சொல்லிட்டு வேகமாக கிளம்புங்க என்று வேகமாக பேசினாள் மனைவி. ஐ லவ் யூ என்று சொன்னான் கணவன். சரி, நான் கிளம்புறேன், உடம்பை பார்த்துக்கோ என்று கணவன் கிளம்பும் பொழுது மனைவி, ஒரு நிமிஷங்க என்று கேட்டாள். உடனே, இப்போ என்ன சொன்னீங்க, திரும்ப சொல்லுங்க என்று கேட்டாள் மனைவி. உடனே கணவன், ஐ லவ் யூன்னு சொன்னேன் என்று சொன்னான். அவ்வளவுதான், அழ ஆரம்பித்து விட்டாள் மனைவி. உடனே கணவன், ஐயோ அழாத, ஏன் அலற, ஏன் இப்படி அழுகுற, நான் அப்படி என்ன சொல்லிட்டேன் என்று கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே மனைவி சொன்னால், என்னையும் உங்களோட கூட்டிகிட்டு போயிடுங்க என்று சொன்னாள். 2 பேரும் சந்தோஷமாக அவர்கள் வீட்டிற்கு கிளம்பினார்கள். வீட்டிற்கு போய் இருவரும் சந்தோஷமாக பேசிக்கொண்டிருக்கும் பொழுது, நீ என் கூட வரமாட்டியோ அப்படின்னு நினச்சி நான் ரொம்பவே பயந்துட்டேன் என்று பாசமாக சொன்னான். உடனே மனைவி, பாவா, நானும் கண்டிப்பாக உங்களோட வந்திருக்கவே மாட்டேன், எனக்கு அவ்வளவு கோபம் உங்கள் மேலே, ஆனால் நீங்கள் கடைசியாக ஒரு வார்த்தை மட்டும் நீங்கள் சொல்லாமல் இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்கள் கூட வந்திருக்கவே மாட்டேன் என்று சொன்னாள் மனைவி. என்ன வார்த்தை அது, ஐ லவ் யூவா என்று கேட்டான் கணவன். உடனே மனைவி, ஆமாம் பாவா, நீங்கள் சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் நான் இப்போ உங்கள் கூட இருக்கேன் என்று சொன்னாள் மனைவி. உடனே கணவன், அப்போ நான் லெங்க்தியாக சினிமா டயலாக்லாம் நிறைய பேசினேனே, அதுக்கு உருகி நீ வரலையா என்று கேட்டான். உடனே செல்லமாக அவளை அடித்துவிட்டு, அதுக்கெல்லாம் ஒன்றும் நான் உங்கள் கூட வரலை, நீ என்ன பேசுனீங்க அப்படின்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் கடைசியாக நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்களே, அந்த ஒரு வார்த்தைக்காக தான் நான் வந்தேன், ஐ லவ் யூன்னு சொன்னீங்களே, அதுக்காக தான் நான் வந்தேன் என்று சொன்னாள் மனைவி. அப்போது நம்ம வீட்டில் அதை சொல்லியிருந்தாலே கோவிச்சுக்கிட்டு நீங்கள் போகாமல் இருந்திருப்பியோ என்று கேட்டான் கணவன். ஆமாங்க, இது கூட உங்களுக்கு புரியலையா, எல்லா ஒய்ஃபுமே அவங்க ஹஸ்பண்ட்லேருந்து எதிர்பார்க்குறது காதல், பாசம், இதை தான். ஐ லவ் யூன்னு சொன்ன உடனே நான் ஏன் அப்படி அழுதேன் தெரியுமா என்று கேட்டாள் மனைவி. ஏன் எழுத, ஆமாம் நானும் கேட்கணுன்னே இருந்தேன், ஏன் நான் அப்படி சொன்ன உடனேயே தேம்பி தேம்பி அழுத என்று கேட்டாள் கணவன். நம்ம 2 பேரும் லவ் பண்ணுற டேஸில் டெய்லி எங்ககிட்ட வந்து ஒரு 100 தடவை ஐ லவ் யூன்னு சொல்லுவீங்க, ஆனால் இப்போது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு தடவை கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. அது கூட பரவாயில்லைங்க, நான் சொன்னால் கூட திரும்ப சொல்ல மாட்டேங்கிறீங்க, அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போது உங்களுக்கும் வேலை டென்ஷன் இருக்குது, நீங்கள் டெய்லி 100 தடவை சொல்லணும் அப்படின்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் பாசத்தோடு ஒரே ஒரு முறையாவது சொன்னால் ரொம்பவே நல்லா இருக்கும்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், அதை கூட நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏன் நான் சொன்னால் கூட உடனே திட்ட ஆரம்பிக்கிறீங்க, சண்டை வருது. எவ்வளவு டென்ஷன் இருந்தாலும் ஐ லவ் யூ அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாலே இங்கே நிறைய பேருக்கு சண்டையே வராது, எல்லா சண்டையும் ஒரே நாளில் தீந்துடும். அதான் அவ்வளவு பேசியும் நீங்கள் கரையாத நான் நீங்கள் சொன்ன அந்த ஐ லவ் யூ சொன்ன உடனே உங்களோட நான் ஓடி வந்துட்டேன் என்று சொன்னாள் மனைவி. உடனே கணவன், சாரிப்பா, இத்தனை நாள் நீ என்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னு கூட தெரியாமல் நான் இருந்துட்டேன், இனி அப்படி பண்ணவே மாட்டேன், கண்டிப்பாக பண்ண மாட்டேன், எவ்வளோ ஒர்க் டென்ஷன் இருந்தாலும் உன்கிட்ட இதமாக பதமாக ஒரு ஐ லவ் யூ கண்டிப்பாக சொல்லுவேன் என்று உத்தரவாதம் தந்தான் கணவன். உடனே மனைவி, ஐ லவ் யூ பாபா என்று பேச்சை முடித்தாள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.